சாட்சியை கேட்க போறோம். ஆண்டவர் இவங்க மூலமா என்ன செஞ்சாங்க? பிள்ளைகள் நிறைய கவனிக்கணும். எங்களுக்காக நாங்க வந்திருக்கோம், எல்லாருக்காகவும் சேர்த்து சொல்றோம். சரிதானே? ஒரு சாட்சிய இந்த செல்வா டீச்சர் சொல்லுவாங்க, கேட்போமா? சரியா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஜெபத்தினால, ஜெபம் பண்ணனால என்ன நடந்துச்சு? அதுக்கு நானும் ஒரு உயிரில சாப்பிட்டேன். சரியா? என்னுடைய வாழ்க்கையிலும் நாங்க நினைச்சிடும் வைக்கியம் டீமா சேர்ந்து நாங்க சண்டே என்ன பண்ணுவோம், ஏசப்பாவை பத்தி சொல்றதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு வில்லேஜுக்கு போய் ஏசப்பா பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஒரு நாள் இப்படிதான் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க என்ன செஞ்சோம், ஏசப்போட அன்பு சொல்லிட்டே இருந்தோம். அப்போ ஒரு திடீர்னு ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு குட்டி பாப்பா கொண்டு நானும் நினைச்சோம் ஒரு 6 months இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாப்பா வாங்கினாங்க. சொன்னாங்க இந்த பாப்பா பல ஜோம் பண்ணும். அப்ப நான் சொல்லி எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க இந்த பாப்பாவுக்கு மூச்சு விட முடியல, சளி ரொம்ப பிடிச்சி தொண்டையெல்லாம் பிடிச்சிருக்கு, அவரால் பேசவே முடியல, அவரோட சத்தம் வெளியே வர முடியாது. கேட்டா அந்த பாப்பாவுக்கு ஒரு 3 years இருக்கும். அந்த பாப்பாவுக்கு 3 years பேபி. பாப்பா எப்படி இருக்கிறா அப்படின்னா ஒரு 6 months பேபி, குட்டியும் ரொம்ப குட்டி இருக்கா, கையில கை குட்டி பாப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சைஸ்ல இருக்கா. நான் ரொம்ப குட்டி பாப்பா நினைச்சிட்டு கையில இப்படி வாங்கிட்டு கையில பார்த்து அந்த பிள்ளை அழுது சத்தம் வெளியே வரல. அப்ப எனக்கு பார்த்தோன்னே இந்த டாக்டர்கிட்ட காமிக்கலையா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பா அவங்க சொன்னாங்க டாக்டர்கிட்ட காமிச்சோம், டாக்டர் சொல்லிட்டாங்க அட்மிட் பண்ண சொல்றாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு, அதனால வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன செய்யறது, இந்த பாப்பா வச்சு என்ன செய்யறது, எனக்கு பயமா இருக்கு, நீங்க வந்தீங்க இல்லையா, நம்ம சைடு சர்ச் கிடையாது, எதுவுமே கிடையாது, டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு நமக்கு தூரம் போகணும், இப்ப நாங்க போய் என்ன செய்யறது, பாப்பா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப ஏசப்பா யாரு? ஏசப்பா யாரு? ஜெபத்தை கேட்கிறார். அப்படிதானே? நம்மளோட ஜெபத்துக்காக இல்லையா? அப்ப நான் உங்களுக்கு குட்டி பாப்பாட்டெல்லாம் சொல்லிடுமா, செஞ்சுச்சுன்னா ஏசப்பாட ஜோம் அந்த சின்ன குட்டி பாப்பாக்கால நம்ம என்ன செய்யணும், ஜோம் பண்ணணும் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களெல்லாம் குட்டி பாப்பா மேல என்ன செய்யுங்க, எல்லாரும் கையை வைங்க, நம்ம ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம், ஜோம் பண்ணோம். ஏசப்பா ஏசப்பா இந்த பாப்பா அழுத சத்தம் கூட வெளியே வரல, ஏசப்பா இந்த பாப்பாவுக்கு நல்ல சத்தத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு நம்ம சொல்லி கவலைப்படாதீங்க, டாக்டர் முதுகெல்லாம் வச்சுங்க காமிச்சாங்க, ஏசப்பாட்ட சொல்லி ஜோம் பண்ணுங்க, டெய்லி ஏசப்பா மட்டும் ஜெயின்னு சொல்லி நீங்க ஜோம் பண்ணி ஏசப்பா செய்வாங்க, சத்தத்தை கொடுப்பாங்க. நீங்க நம்புங்க, விசுவாசம் ஏசப்பாவை கண்டிப்பா அற்புதம் நடந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க. சண்டே தான் நாங்க உள்ள நிச்சயம் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் பார்த்து பாப்பா என்ன செஞ்சுட்டா, படுத்து இருந்து பார்த்தா உட்கார முடியாம படுத்து இருந்து பார்த்தா எழுந்துச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது அந்த பாப்பா என்ன செய்யறா, வீட்டுல விளையாண்டுட்டு இருக்கா, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கவும்ல எதுவுமே செய்யலையா, ஏன்னு சொல்லி டாக்டர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ரொம்ப தூரம் போனவங்க. அதனால விளையாட ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நாள் பாப்பாக்கு வளர்ச்சியும் இல்லாம இருந்தது. நான் இடையில அந்த பாப்பா என்னன்னா ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிட்டா, எந்திரிச்சு நடந்து ஓடி விளையாட ஆரம்பிச்சு, எந்திரிச்சு விளையாட கூட முடியாம இருந்து பாப்பா இப்ப எப்படி ஆயிட்டா, அழகாயிட்டா. ஜெபத்தை கேட்கிறாரு ஆண்டவர்களுக்கு இது ஒரு சாட்சி. அந்த பாப்பா இன்னும் உயிரில சாட்சியா சண்டே கிளாஸ்க்கு போகலாம். சரியா? அதே நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். நம்ம இந்த வீட்டுல சொன்ன என்ன செய்வோம், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், இந்த நேரத்துல என்ன செஞ்சிடணும், ஏசப்பாக இந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். நல்ல காரியங்களுக்காக ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் தேடுங்க அப்பதான் செய்வீங்க, கண்டடைவீர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஏசப்பாவை அதிகமா தேடும் போது ஏசப்பா நம்மளோட ஜெபத்தை கேட்டு நம்ம என்ன செய்வாங்க, பிளஸ் பண்ணுவாங்க. God bless you. பெரியவங்களா சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க, சின்ன பிள்ளைகள சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க? சின்ன பிள்ளைகள சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படிதானே? நம்ம நிறைய நேரம் என்ன நினைப்போம், நான் தான் ஜெபம் பண்ணி எங்க நடக்கும், நான் கேட்டேன் எங்க அம்மா தரமாட்டோம், நான் ஏதாச்சும் கேட்டாலும் எங்க அம்மா தரமாட்டாங்க, நான் எது கேட்டா ஆண்டவர் தருவாரா அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஜெபம் பண்ண மாட்டேன். உங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம வருதா, இல்ல வேற யாரும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு. பெரிய ஆட்கள் ஜெபம் பண்ணாதான் கேட்பாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த பிள்ளைகள் எல்லாம் டீச்சர் கூட சேர்ந்து அந்த சின்ன பையன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. அப்படிதானே? நீங்களும் அப்படி கூடி யாராவது உடம்பு சரியில்லை உங்களுக்கு தேடி வந்தாங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்களே கை வச்சு ஜெபம் பண்ணலாம். சரிதானா? ஆண்டவர் என்ன செய்கிறார், ஜெபத்தை கேட்கிறார்.